இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸில் மட்டுமே வந்து பாக்கெட் ஐட்டத்தில் மட்டுமே நம்மளுக்கு 6 வெரைட்டிஸ் இருக்குது. 6 வெரைட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 25 ருபீஸ்லேருந்து இருக்குது. இதில் என்ன மெயின் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்னா 6 மந்த் வாரண்ட்டி. 25 ருபீஸ் கூட நாங்கள் 6 மந்த் வாரண்டியோட தரோம். யாருக்குன்னா கஸ்டமருக்கே கொடுக்குறோம், கடைக்காரங்களுக்கு இல்லை. ஏன்னா கடைக்காரங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வாங்கி எங்கள்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும், ஒரு ரீட்டைல் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா 6 மாதம் வாரண்டி நீங்கள் கஸ்டமருக்கே கொடுக்கணும். அதே ஹெட்ஃபோனில் அடுத்து பாக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவுட்டர் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னர் பாக்ஸ் வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் பாக்ஸ் ஐட்டமே உங்களுக்கு 48 ரூபாலேருந்து இருக்குது. 48 ரூபாலேருந்து தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பாருங்கள், மெட்டாலிக் ஃபினிஷோட வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஜிஎஸ் டைப்பில் வரும் உங்களுக்கு, வித் மைக்கோட தான். எல்லாமே ஜாக் முதற்கொண்டு 3 கட்டிங் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் 3.5 mm ஜாக்கு யூனிவர்சல். இதெல்லாம் எல்லா மாடலுக்குமே சேரும். ஐஃபோன், ஆண்ட்ராய்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து சரி நம்ம அந்த மாதிரி போட்டுருக்கோம். 6 மந்த் வாரண்டி, எல்லாமே 6 மந்த் வாரண்டி தான் நம்ம கொடுத்து. ஒரு 3000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆரம்பத்தில் பிளாட்ஃபார்ம்லாம் வச்சுருந்தீங்க. இன்றைக்கி வந்து மதுரையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் வியாபாரியாக நீங்கள் மாறி இருக்கீங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே விஷயம் தான், நான் வந்து என் தொழிலை லவ் பண்ணேன். அப்படியா? என் பொருளை நேசித்தேன். அதுதான் என்னோட வெற்றியே. என்னன்னா 3000 ரூபாய்க்கு முத திருவிழாவில் டேபிளில் தான் கடை போட்டேன். ஸ்டாக் வாங்கி தான் போட்டேன். அது வந்து நான் என்னன்னா ஹாபி மாதிரி பண்ணாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதில் வந்து இவ்வளோ சேல்ஸ் பண்ணோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு நான் நினைக்கல. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியுங்கிற நம்மளோட கெப்பாசிட்டியை மட்டும் தான் நான் யோசிச்சேன். அந்த பொருளை நேசிச்சேன். அது எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் ஸ்டாக் மெயின்டைன் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இன்னொன்று அதுலேயும் ஹோல்சேலாக வளர்ந்துருக்கோம். ஒரு பொருள் கூட ரீட்டைல் வைக்காம இல்லை, எல்லாமே ஹோல்சேலாக. அது போக இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக 190 கடை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். 190 கடை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே நியூலி ஓப்பன் பண்ணவங்க தான். எல்லாமே நம்ம பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. எல்லா கஸ்டமருமே சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் தான். அதுலேயுமே வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. பட் அவங்களோட பர்சனல் விஷயம் அந்த மாதிரி தான். ஆனால் சக்ஸஸ் ஆனவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக. டேட்டா கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஐட்டத்துலேருந்து இருக்குது. பேக்கெட் ஐட்டத்தில் 26 ரூபா வரும். பாக்ஸ் ஐட்டமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே 30 ரூபா தான். குவாலிட்டி பாருங்கள், இதிலே நாங்கள் 6 மந்த் வாரண்டின்னு பிரிண்ட் பண்ணியிருப்போம். இதுவும் 6 மந்த் வாரண்டி தான். எதுக்கு நான் ஒவ்வொரு தடையும் வாரண்டி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வாங்கிட்டு நம்மளால் பண்ண முடியலன்னா என்ன செய்யறது, ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறது. எந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாது. என்ன டேமேஜ் வந்தாலும் சரி, என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, நாங்கள் பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம். ஃபிசிக்கல் டேமேஜை தவிர மற்றபடி என்ன கம்ப்ளைண்ட் நாங்கள் சப்போர்ட் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது 3.1 ஆம்ஸ்னு சொல்லிட்டு அவுட்டர் பாக்ஸ் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இன்னர் பாக்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கேபிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற கேபிள்ஸ். ஃபாஸ்ட் சார்ஜிங், குயிக் சார்ஜிங் ரெண்டுமே காட்டும். வித் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். ரேட் வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கேட்டலாக்கு நான் அனுப்பிச்சிட்றேன். நீங்கள் ரேட் பாருங்கள். 80 வாட்ஸு, 120 வாட்ஸு எல்லா ரேஞ்சிலையுமே இருக்குது. இதெல்லாம் ரெட் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. பாக்ஸே பாருங்கள், குவாலிட்டி ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கோல்டு ஃபினிஷில் சூப்பராக வரும். ப்ரீமியமில் ரெட் கேபிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டர்போவே சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. இதெல்லாம் 6 மந்த் வாரண்டியோட கொடுக்கலாம். நீங்கள் கஸ்டமருக்கே கொடுக்கலாம். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 80 வாட்ஸு, 120 வாட்ஸுன்னு எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேபிளில் 100 வாட்ஸில் போட்டிருக்கோம். 100 வாட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். குவாலிட்டி வைஸ் பாருங்கள், கலர் பாருங்கள். இந்த கலர்லாம் மேக்ஸிமம் வேறு எந்த பிராண்ட்லேயும் இருக்காது. இந்த மாதிரி நாங்கள் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருப்போம். இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வெளியிலேயே இருக்கும். இந்த குரோம் ஃபினிஷ், கோல்டு ஃபினிஷு இந்த மாதிரி இருக்கும். வயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் வயர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதனால இந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்கோன்னா, இந்த முனிலெலாம் கட் ஆகும் நிறைய பிராண்டரில். இப்போ நம்ம ப்ராடக்ட்லேயே வந்து பேசிக் ஐட்டம்லாம் அந்த கட் ஆகும். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எங்கேனாலும் நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். 100 வாட்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்போலேருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். வித் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோட வரும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் சொல்லுவாங்க. அதே 100 வாட்ஸ் தான் டிரான்ஸ்பரண்ட். இப்போ அது சிலிக்கான் வயரில் பார்த்தீங்கல்ல, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான வயரில் இருக்கும். சில பேர் வந்து ரக்கட்டாக கேட்பாங்க, வயர் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி வயர் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் சிப்செட்டே வருங்க டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்கோம். இது இண்டிகேஷனும் காமிக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இதெல்லாம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோ அல்ட்ரா ஃபாஸ்ட்டில் சூப்பராக ஏறும் உங்களுக்கு இந்த மாடல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் C to C. இது வந்து C2Cயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், பிடி சார்ஜர் நிறைய வந்துருச்சு. இப்போ சார்ஜரே பிடி வந்துருச்சு. லேப்டாப்புக்கு எல்லாமே வந்ததுனால இப்போ பிடி சார்ஜர் நாங்கள் கேபிள் போட்டிருக்கோம். கேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிலிக்கான் கேபிள் அதே கொடுத்துருக்க தான். C2C நல்லா சில்வர் ஃபினிஷு, கோல்டு ஃபினிஷுன்னு கலர்ஸில் இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவும் குவாலிட்டி இருக்கும். இந்த முனியில் வந்து பிய்யாது. 6 மந்த் வாரண்டியோடு வந்துடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேபிள்ஸில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3-in-1 கேபிள்ஸ் சொல்லுவாங்க.
3-in-1 கேபிள் 3-in-1 கேபிளில் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டாக இருக்குது 3.1 ஆம்ஸ். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேபிள் அட் டயத்தில் போட்டிங்கன்னா ஏறாது. ஏதோ 1 தான் ஏறும் 2 தான் ஏறும். இது எல்லாத்துக்கும் காமனானது. ஆனால் நாங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் போட்டிருக்கோம். 100 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3மே அட்டத்தில் போட்டாலுமே கூட 18 வாட்ஸ் பக்கம் அவுட்புட் வெளியில் வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பீஸ். பண்ண அடுத்த மாதமே பெரிய ஒரு பல்கான ஒரு ப்ராஃபிட் எடுக்குன்னு நினைப்பாங்க. அது சாத்தியமா? அப்படி பண்ண முடியுமா? இல்லை சார், அது சாத்தியம் இருக்குது. பட் அது வந்து அதுக்கு பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த சாத்தியமான பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 10,000 போட்டுட்டு 1 லட்சம் எடுக்க முடியாது. 10,000 போட்டு 1000 தான் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே 10 ரூபா போடும்போது 3000 பக்கம் நீங்கள் எடுத்துடலாம். ப்ராஃபிட்லாம் அது போக ஸ்டாக்கும் உங்களுக்கு நிற்கும். சரி, ஓகேண்ணா. ஓகே, நீங்கள் 10 ரூபாய்க்கு ஃபுல் சரக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 4000 ரூபா நிற்கும். இல்லை 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 2,000 ரூபாய் நிற்கும். அது போக சரக்கு 2,000 ரூபாய்க்கு நிற்கும். ஃபுல்லாக ரகட் வயர் மாதிரி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். சிப்செட்டில் நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாகவே போட்டிருக்கோம். இண்டிகேஷனோட வரும். கேபிள் பாருங்கள் எல்லாமே மெட்டல் கோசி. குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிராண்டு இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ரேட் வைஸும் சரி இன்றைக்கி 100கணக்கான பிராண்ட் இருக்குது. ஏன் நம்ம பிராண்டுக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் டெக்னிக்கலாக பார்த்து போட்டிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி நானே ஒரு 10 பிராண்டு வாங்கி பண்ணது தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிராண்டில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நாங்கள் நோட் பண்ணி அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு நாங்கள் ஒவ்வொன்றா குவாலிட்டி கொடுத்துருக்கோம். அதனால தான் எங்களால் இந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுது. குவாலிட்டி வைஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது 6 மந்த் வாரண்டி தான் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருனாலும் எல்லா பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியல. ஒருத்தர் 30 பிசினஸ் 40 பிசினஸ் பண்ணவங்களா இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பிசினஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொழில ஒருத்தங்க எடுத்து பண்ணாங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியுமாண்ணே? கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம என் பிஸ்னஸுக்குங்கன்னு நான் சொல்ல வரல. காமனாகவே நீங்கள் மொபைல் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் எடுத்து பண்ணும் போல பெரிய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மித்த தொழில் மாதிரி இது அழுகிற பொருள் கிடையாது. என்னைக்குனாலும் வச்சு வித்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிளான பொருள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல். இன்னைக்கு எல்லாமே சார்ஜஸ் காமன் தான். எல்லாமே நெக்பேண்ட் காமன் தான். ஸ்பீக்கர் காமன் தான். அப்படிங்கும் போல இன்னாரு தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லா மூவ் ஆகிற பொருள் தான். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ஒரு அமௌண்ட் இருக்கணும், ஒரு கடை இருக்கணும் அப்படின்னு. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் கடை வச்சா வைக்கலாம், இல்லையா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் சேல்ஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இன்னைக்கு மெட்டா குரூப் நிறைய வந்துருச்சு. எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு இதுவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் மட்டும்தான். அதாவது நான் சொல்கிறது வந்து பேசிக்காக உள்ள வரணும் எனக்கு ஐடியாவே இல்லைங்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுற தொழிலாக இருக்கும். சார்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 15 வாட்ஸு 2.1 ஆம்ஸ்ன்னு இருக்குது. 15 வாட்ஸில் ஹெட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு மட்டும் ஆண்ட்ராய்ட் சார்ஜரு 75 ருபீஸ்லேருந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ஸ் சார்ஜரு ஜியோவுக்கும் சப்போர்ட் ஆகும், பேசிக் ஆண்ட்ராய்டுக்கு எங்களோட சப்போர்ட் ஆகும். எல்லாருமே 1.5 ஆம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 ஆம்ஸ் தான் வெளியில் வரும். நம்மளோட 1.2 ஆம்ஸ் வரைக்கும் வெளியில் வரும் உங்களுக்கு. ஜியோ சார்ஜர்லேருந்து பேசிக் ஆண்ட்ராய்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது. சார்ஜர் 6 மந்த் வாரண்டி வந்துடும். இதுக்கு 6 மந்த் வாரண்டி வந்துடும். இது ஆண்ட்ராய்டு சார்ஜர் 75 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு இது 6 மந்த் வாரண்டி வந்துடும். இதிலே வந்து V8 டைப் சின்னு எல்லாமே வரும். 2.8 ஆம்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இதில் 2.1 ஆம்ஸ் 3.1 ஆம்ஸ்லாம் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக் உங்களுக்கு கஸ்டமருக்கும் நீங்கள் கொடுக்குறதுக்கும் சரி அவங்க வாங்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும். பாக்ஸ் ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது அவுட்டர் பாக்ஸ் இந்த மாதிரி வரும். இன்னர் பாக்ஸ் இப்படி உள்ளே வந்துடும். இது அழகாக நீங்கள் எடுக்கும் போது இந்த பாருங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் 6 மந்த் வாரண்டி தான். இதில் V8 டைப் சி ரெண்டுமே இருக்குது. மோல்டிங் பாருங்கள் உங்களுக்கு. மோல்டிங்கு ஃபினிஷிங் எல்லாமே நாங்கள் வந்து சூப்பராக தான் கொடுத்துருப்போம். ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவுட்புட் பார்த்துக்கோங்க. எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். வித் கேபிளோட தான். இப்போ எந்த டைப்லாம் இதை நம்ம உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் சேல் பண்ண முடியும்? நீங்கள் கடை வச்சிருக்கான்னு சொன்னீங்க. அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் வேறு என்னென்ன இருக்குது? இப்போ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நல்ல சேல்ஸ் ஆகும் சார். என்ன காரணம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 40 to 50% ப்ராஃபிட் நம்மளோட. ஆமாம், 40 to 50% உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 10,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 3.5 to 4,000 உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ லாபம் கிடைக்கிது அப்படின்னா இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்?
இப்போ இதுதான் அதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ எல்லா வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா பிஸ்னஸ்லையுமே இது என்ன தேவைப்படும் அப்படின்னு. ஆனால் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை. என்ன காரணம்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இதில் நாலேஜ் இல்லை, எனக்கு இதை கற்றுக்கணும். இதில் எதுவுமே கற்றுக்க தேவையில்லை. சிம்பிள் தான். பேசிக்காக ஒருத்தவங்க ஒரு ரிட்டையர் பீப்புள் ஆரம்பிக்கிறனாலும் சரி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆரம்பிக்கிறனாலும் சரி, இதுதான் ஹெட்ஃபோனு, இது டேட்டா கேபிள், இது நெக் பேண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எடுத்து நீங்கள் மாடல்ஸ் வைக்க போறீங்க, கஸ்டமர் என்ன பிடிச்சிருக்காங்களோ எடுக்க போறாங்க, அதுக்கு ரேட்டு சொல்ல போறீங்க. அதனால வந்து நீங்கள் தனியாக இதுக்குன்னு எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம். இந்த டூயல் போர்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்ல நிறைய இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இதில் என்ன ஸ்பெஷலுங்கிறது. மொபைல் ஸ்டாண்டோட வரும் உங்களுக்கு இந்த சார்ஜர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது, ஏன்னா 1 மீட்டர் தான் கேபிள் இருக்கும். அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டோட வரும். இப்போ அழகாக நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் அழகாக வந்து இப்போ ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதை கீழே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லையா நீங்கள் அப்படியே மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே இது வந்து 18 வாட்ஸில் டூயல் போர்ட்லேயும் இருக்குது, 18 வாட்ஸில் சிங்கிள் போர்ட்லேயும் இருக்குது. டைப் சி V8 ரெண்டுமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட் சார்ஜர். 20 வாட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இம்போர்ட்டட் போர்டு. இது வந்து டிசைன்ஸ் குவாலிட்டி, இப்போ கஸ்டமர் சில பேர் மாடல்ஸ்க்கு விரும்புவாங்க, அதுக்காண்டியே 20 வாட்ஸில் போட்டிருக்கோம். எல்லோ போர்டில் பிளாக் வித் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம். வயருமே எல்லோ வித் பிளாக், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஓப்பன் பாக்ஸு. வயர் குவாலிட்டி பாருங்கள், என்ன போட்டிருக்கோம் பிக்சரில் அதான் உள்ளேயும் இருக்கும் உங்களுக்கு. எல்லோ வித்து வயரும் பட்டை வயர் நல்லா இருக்கும் குவாலிட்டி. இப்போலாம் பட்டை வயர் யாரும் போடுறதில்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரோட ஃபினிஷிங் பாருங்கள், இம்போர்ட்டட் கலர்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். 20 வாட்ஸ்னா 18 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் வரும், சப்போர்ட் பண்ணும், சூப்பராக பண்ணும். அதுமாதிரி எங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வாரண்டி கார்டு கொடுத்துருவோம். எல்லாமே உள்ள 6 மந்த் வாரண்டி கார்டுன்னு கொடுத்துருவோம். நீங்களே கொடுக்க வேணாம்னு நினச்சா கூட கஸ்டமர் பார்த்துருவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் இதில் பின்னாடி வந்து உங்கள் கடையோட சீல் நம்பரோ இல்லை உங்கள் கடை பேரோ போட்டு நீங்கள் ஃப்ரம் டேட் எடுத்து கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி உங்களுக்கு கிளைம் ஆயிரும். நான் கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? இப்போ நீங்கள் கடை வைக்கிறதா இருந்தால் உங்களோட டிபெண்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா, உங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட்டு அதுதான். பட் ஆனால் நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு 10 கடை வைக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணாலே இப்போ என்னோட மாதிரி ஓரளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு பண்ணிக்கலாம். இவ்வளோ கடை வந்துருமா? தாராளமாக பண்ணிக்கலாம். 50,000 இருந்தாலே உங்களுக்கு தாராளமாக இருப்பேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ப்ராடக்ட்டை 100-200 கொடுக்க மாட்டோம். எங்களோட பாலிசி வந்து பார்த்து அப்படின்னா, கஸ்டமர் உள்ள வராங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்கள்ட்ட இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு வெரைட்டிஸை கூட்டிடுவோம். இப்போ எல்லாருமே என்ன குவான்டிட்டி அதிகப்படுத்துவாங்க, நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள்கிட்ட 70+ ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த 70+ல அட்லீஸ்ட் 50+ ப்ராடக்ட்னால அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரி, சூப்பர். சரி, இப்போ ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? இப்போ ஆன்லைன் பண்ணுறவங்க 5,000 பண்ணாலே போதுமானது. 5,000லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்லாம் பண்ண தேவையில்லை. ஏர்பட்ஸ், நெக் பேண்டு, ஸ்பீக்கர், இந்த மாதிரி ஹைலி குவாலிட்டியான சார்ஜஸ் இது மட்டும் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல மூவ் இருக்கும். இதுக்கு ஒரு 5,000 பண்ணாலே போதுமானது. அழகாக நீங்கள் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து அவங்க வாங்கிக்கலாம். இப்போ ப்ரோட்டோகால் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25 வாட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணோம். 25 வாட்ஸ், 45 வாட்ஸில் PD, 45 வாட்ஸில் USB. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 65 வாட்ஸில் PD வித் USBயில் வித் 2 கேபிள் தரோம். யாருமே 2 கேபிள் ஒரு சார்ஜருக்கு தர மாட்டாங்க. நாங்கள் 2 கேபிள் வித்துக்கு அப்புறம் இது PD to P-யும் வரும், அதே மாதிரி USB to Type C-யும் வரும். இதோட ஓப்பன் பாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு போர்டு. இது வந்து ஓப்பன் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் உண்டானது தான், ஒரு கேபிள் தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். பட் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து இந்த மாதிரி 6 மந்த் வாரண்டி கார்டு வந்துடும். சார்ஜர் உங்களுக்கு Type C to Type C வந்துடும், USB to Type C வந்துடும். 6 மந்த் வாரண்டி கார்டு வந்துடும். USB to Type C-க்கும் ஒரு கேபிள் கொடுத்துட்றோம், Type C to Type C-க்கும் ஒரு கேபிள் கொடுத்துட்றோம். 2 கேபிளோடய கொடுத்துட்றோம் உங்களுக்கு. 6 மந்த் வாரண்டியோட கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ப்ரோட்டோகால் டிசைன் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரோட்டோகால் டிசைனுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கு சில பிராண்டுக்கு மட்டும்தான் அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங், குயிக் சார்ஜிங் காட்டும். பட் நீங்கள் இந்த 25 வாட்ஸுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற எல்லா ஐட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் மோட்டோ போட்டிங்கன்னா டர்போ காட்டும், சாம்சங் போட்டிங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்னு காட்டும், ஓப்போ போட்டிங்கன்னா விவோ சிசின்னு காட்டும், அந்த மாதிரி விவோ போட்டிங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜின்னு காட்டும், இந்த மாதிரி OnePlus போட்டால் டேஷ்ன்னு காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக சார்ஜர் வாங்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட இந்த ஒரு சார்ஜரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோகால் டிசைன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யாருமே வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. மொபைல் ஆக்சசரிஸ் அப்படின்னா எல்லாம் டெல்லி தான் சொல்லுவாங்க, டெல்லி தான் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது, பல்காக வாங்கிட்டு வருவாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட இங்கே வாங்குறான்னு வச்சுங்களேன், ரேட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்குமா? இல்லைங்க சார், ஓப்பனாகவே சொல்லணும்னா அப்படின்னா டெல்லி ரேட்டு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரர், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே
அங்கேருந்து காஸ்ட் வந்து இங்கே வர்றதுக்கு நீங்களே மேனுஃபேக்சர் தானே? நாங்கள் மேனுஃபேக்சர் தான், பட் ஆனால் எங்களோட குவான்டிட்டி வேறு, அவங்களோட குவான்டிட்டி வேறு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் குவான்டிட்டி தயாரிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து அப்படி பண்ண முடியும். குவாலிட்டி கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்ல பிராண்ட் இருக்குது, நல்ல குவாலிட்டி கம்மியானதும் இருக்குது. ஆனால் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்க போல வாங்கும் போல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கம்மியாகும், ரெண்டாவது வந்து டேமேஜ் கம்மியாகும், இன்னொன்று மூணாவது வாரண்டி கிளைம் பண்ணுறதுனா எதுனாலும் நீங்கள் நேரில் வந்துட்டு போய்க்கலாம். ஆனால் டெல்லிக்கு அப்படி போக முடியாது, பாம்பே இருந்தாலும் அப்படி போக முடியாது. அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு புரிஞ்சிருச்சு, மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நிறைய பேர் நினைப்பாங்க டெல்லியிலே அந்த ரேட்டு தான் 12 ரூபா 20 ரூபா எல்லாமே இருக்கு. நம்மள்ட்டே வந்து கேபிள் 20 ரூபாய்க்கு இருக்கு. பட் நீங்க டெல்லியில போனீங்கன்னா ஓப்பனாவே சொல்றேன் 10 ரூபாய் கூட கிடைக்கும், 8 ரூபாய் கூட கிடைக்கும். ஆனா நீங்க அங்க இருந்து இங்க ஷிப் பண்ற காஸ்ட் யாரும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு 100 பீஸ்ல ஒரு 20 பீஸ் டேமேஜ் ஆகுதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. தாராளமாக கேட்கலாம், நேரில் வந்துடலாம், மதுரை தான் லொகேஷன் இருக்கு, எல்லாமே வந்துடலாம். எல்லாமே வந்துட்டு போற தூரங்கனால ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பண்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் சார். நெக் பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 195 இருந்து இருக்கு நம்மளுக்கு, வித் 6 month வாரண்டியோட வந்துடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 195 அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் உங்களுக்கு குவாலிட்டி வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோடதுல வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டு தான், எதுவுமே V8 வராது, எல்லாமே டைப் சி சார்ஜர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 195லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 195லேருந்து இப்போ ஸ்பார்க்கு, பீடெக்ஸு, இதெல்லாம் பேஸ்எக்ஸ், இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஹவர்ஸ் கூடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 190 amps போட்டிருக்கோம். ஸ்டாண்ட் பையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 hours நிற்கும். எல்லாரும் சொல்லுவாங்க 2 நாள் 3 நாள்னு. ஸ்டாண்ட் பைங்கிறது கணக்கு வேறு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா கன்யூஸ் பிளேபேக் வேறு. நம்மளுக்கு கன்யூஸ் பிளேபேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 hours நிற்கும். ஸ்டாண்ட் பையிங் மூலம் கிட்டத்தட்ட 1.5 நாள் பக்கம் நிற்கும் நம்மளுக்கு பேசிக்கே. ஹையர் எண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 48 மணி நேரம் போட்டிருக்கோமா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 3 நாள் 3.5 நாள் நிற்கும். அதுலேயும் எங்களுக்கு ஸ்பெஷல் மாடல் ஒன்று இருக்குது. இது எங்களோட பிராண்டு, எங்களோட எங்களோட பிராண்டு. இது வந்து இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 hours போட்டிருக்கோம், குறைஞ்சது 13 நாள் சார்ஜ் நிற்கும். இது 13 நாள் சார்ஜ் நிற்கும். ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே 13 நாள் சார்ஜ் நிற்கும். இந்த ரேஞ்சுக்கும் நம்மள்ட்ட இருக்குது. என்னென்னா மெயின் காரணம் வந்து என்னென்னா இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் வந்துடும் உங்களுக்கு. அது போக குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அது போக பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது இதில். அதனால நம்மள்ட்ட வெரைட்டிஸ் லோ ரேஞ்சிலையும் இருக்கும், ஹை குவாலிட்டி வேணாலும் இருக்கும். எந்த தரப்பு கஸ்டமர் வந்தாலும் நம்மள்ட்ட கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட குவாலிட்டி இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இது பிராண்டில் நிறையா இருக்கும். இப்போ இந்த பீஸ்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் காட்டுறேன், இது ரெண்டுலாம் ஓப்பன் பாக்ஸ் காட்டுறேன் பாருங்க. சரி, இப்போ எப்படின்னா ஆர்டர் எப்படி பண்ணுறது? இப்போ வந்து எனக்கு 5000 தேவைப்படுது அப்படின்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு வந்து B2Bங்கிறனால மெயினாக வந்து நாங்கள் பண்ணுறது என்னென்னா விசிட்டிங் கார்டு இல்லை கடை ஃபோட்டோ இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம். என்ன காரணம், நிறைய பேர் ரீட்டைல் வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்மளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஜெனிட்டோ பிராண்டு ஒரு பீஸ் கூட நாங்கள் ரீட்டைல் விற்றதில்லை. எதனால அப்படின்னா, நம்மளை நம்பி 5000 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே நம்ம பொருள் ரேட் உடஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரீட்டைல் போடலை, ஹோல்சேல் மட்டும்தான். அது போயிடக்கூடாதுங்கிறனால தான் அந்த விசிட்டிங் கார்டை கடையை கேட்குறோம். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க விசிட்டிங் கார்டு கடை இருக்காது, பட் அவங்க வந்து பேசட்டும், நாங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் கேட்டலாக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். கேட்டலாக்கை பார்த்துட்டு என்னென்ன வேணும் என்ன ரேட்டுன்னு அதிலே இருக்கும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் ஜஸ்ட் அனுப்பிச்சாங்கனாலே நாங்கள் இங்கே இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிடுவோம். உங்களோட நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஐடியா இருக்கும், உடனே கால் பண்ணி பேசிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க நேரில் வந்தால் சந்தோஷமா இருக்கும் சார். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும் போல நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம், நிறைய ப்ராடக்டோட குவாலிட்டி சொல்லி. நிறைய பேர் நேரில் வரது விரும்ப மாட்டாங்க, பட் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வர சொல்கிறாரு. ஆமாம், உண்மையாகவே. ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சார் நேரில் வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபீல் பண்ணலாம். பிசினஸ் எப்படி இருக்கு, அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்மளுக்கு. நேரில் போய் பண்ணும் போல ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகும் ஆகாதுன்னு வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அது உண்டானது தான். இப்போ நானே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த தொழில் ஆரம்பிச்சது தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் நேரில் போய் பார்க்கும் போது தான் அதோட ஃபீல் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்ம கொடுக்குற சப்போர்ட் இவருங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு உணர முடியும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கவங்க முடியாத பட்சத்தில் ஆர்டர் கொடுங்க, நாங்கள் பண்ணி கொடுத்தோம். சரி, ஓகே, சூப்பர். டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும். டைப் சி போட்டு தான் உங்களுக்கு. குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2.5 நாள் சார்ஜ் நிற்கும் உங்களுக்கு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பாசக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். டிசைன் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கலருமே உங்களுக்கு வித்தியாசமான கலராக இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பட்டன்ஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். இந்த அட்டாச் பட்டன் வர்றதுல என்ன டிஃபெக்ட் வரும் அப்படின்னா 4 போக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இந்த பட்டன் சேர்த்து வர மாதிரி அமுக்கிற மாதிரி ஆயிரும். பட் அதனால தான் நாங்கள் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். டிசைன் பாருங்கள், குவாலிட்டி வைஸ் பாருங்கள், ஹெட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் குறைஞ்சது உங்களுக்கு 3 நாள் சார்ஜ் நிற்கும். ஸ்டாண்ட் பையே வந்து பார்த்தீங்கன்னா 12 to 18 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். 6 month வாரண்டியோடய நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னு 2 வெரைட்டிஸில் இருக்குது. இப்போ ஹையர் அண்ட் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி ஆடியோ செக் வராது. அந்த மாதிரி ஆளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் சி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு இந்த டைப் சி ஹெட்ஃபோனில் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும்ண்ணே. வால்யூம் கண்ட்ரோலு
ப்ளே பாஸு, ஃபார்வேர்டு ரீவேர்டு எல்லாமே நீங்கள் இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கால்ஸ் பேசுகிறனா கூட வாய்ஸ் கண்ட்ரோலும் நீங்கள் இதிலேயே பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். குவாலிட்டியே சூப்பராக இருக்கும். 6 மந்த் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. பெரிய பெரிய பிராண்டு கூட இன்றைக்கி ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து வாரண்டி தர மாட்டாங்க. நான் ஏன் அதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆன்லைனில் ரீட்டைல் பர்ச்சேஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பீக்கருக்கு எந்த கம்பெனியும் வாரண்டி தர மாட்டாங்க. ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கே வாரண்டி தர மாட்டாங்க. ஆனால் நம்ம பிராண்டில் 250 ரூபாயிலேருந்து ஸ்பீக்கர் ஆரம்பிக்குது. இந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். இதுக்கே 6 மந்த் வாரண்டி நாங்கள் தரோம். அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்கோம். எதனால எங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா, இந்த மாதிரி சார்ஜர் இந்த மாதிரி மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா இருக்கும். ஆனால் என்ன காரணம் வாரண்டி கொடுக்க முடியாதுன்னா, அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள 3 வாட்ஸில் போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து அப்படி கிடையாது. இந்த பேசிக்கே 5 வாட்ஸ் உள்ள அப்ளை பண்ணியிருக்கோம். மொபைல் ஸ்டாண்டோடய வந்துடும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும். 250 ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது போக பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி. நீங்கள் கஸ்டமர் கொடுக்கும் போல நீங்கள் ரொம்ப லாபம் வேணாம். மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா 150 ரூபா லாபம் வச்சு கூட கொடுங்க. ஆனால் வாரண்டியோட கொடுக்கும் போல கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. என்ன இஷ்யூவாக இருந்தாலும் ஃபிசிக்கல் டேமேஜ் தவிர, வாட்டர் லாக்கை தவிர, வேறு ஏதாவது பட்டன் ஒர்க் ஆகலை, இல்லை சார்ஜ் நிற்கலை, வேறு என்ன இஷ்யூனாலும் நாங்கள் பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம். அதனால் இந்த தொழில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு எந்த நஷ்டமும் இருக்காது. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா போதுமானது. ஏர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 390 கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டியோட. இப்போ மார்க்கெட்டில் நிறைய காப்பி ஐட்டம், நிறைய ஐட்டம் தெரியும் உங்களுக்கு. 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏர்பட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கேட்காம, சார்ஜ் நிற்காமல், அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா வரும், நிறையா வரும். பட் நம்ம அப்படி கிடையாது. அந்த 390 வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது. வேவ் லைட்டு, ஹண்டரு, இதெல்லாம் டிஸ்பிளேயோட வரும். இந்த ஹண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், காம்பேக்டாக இருக்கும். டிஜிட்டலோட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபினிஷிங் பாருங்கள், உள்ள மெட்டாலிக் ஃபினிஷிங்கோட குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அருமையாக இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே. சார்ஜிங் போட்டு காட்டுறேன், டிஸ்பிளே எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இது லெஃப்ட் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏர்பட்ஸ், ரைட் சைடில் காட்டுறது ரைட் சைடு ஏர்பட்ஸ். இப்போ 0ல் இருக்குது. இதில் வந்து 100 வரைக்கும் காட்டும் உங்களுக்கு, எவ்வளோ இருக்குன்னு காட்டும். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இது எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது காமிச்சிடும் உங்களுக்கு. இதெல்லாம் குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான், லியோ, தண்டரெக்ஸ், ஜெமினின்னு சொல்லி 4 மாடல் போட்டிருக்கோம். இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானும் தண்டரெக்ஸும் கேமிங்காண்டியே பண்ணியிருக்கோம். கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். எந்த லேக் இருக்காது. குவாலிட்டி வைஸ் என்ன சவுண்ட் இருக்கோ அது டேரெக்டாக அப்படியே லைவாக காட்டும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும். இந்த லியோ, ஜெமினியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக் படம், அனிமேஷன்ஸ் படம், இந்த மாதிரி மூவிஸ்லாம் பிரித்து கொடுக்குறதுக்குலாம் சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லியோங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், காதுக்குள்ளே உட்கார்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சூப்பர் பேஸ். இதெல்லாம் படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பைத்தானும் அதே மாதிரி தான். கேமிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேமிங் விளாட்றதுக்கு எந்த லேக்குமே இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சீரிஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமா சீரிஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. எல்லாமே 6 மந்த் வாரண்டியோட உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம பவர் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஆம்ஸில் 4-in-1 இருக்கும். என்ன 4-in-1 அப்படின்னா 4 கேபிள் பின்னாடியே வந்துடும். யூஎஸ்பி, டைப் சி, ஐஃபோன், ஆண்ட்ராய்டு, V8 எல்லாமே வந்துடும். அது இன்னொன்று நம்மள்ட்ட இந்த பவர் பேங்கோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வேக்கம்னா என்ன பண்ணால், பவர் பேங்க்கில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை மேலே ஃபோன் வச்சுருப்பாங்க, வழுக்கும், சில இது வழுக்கும். இப்போ நம்மளோட அதுக்காண்டி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வேக்கம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வேக்கம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெயினாக இப்படி சார்ஜ் போட்டு எல்லாருமே இப்படி வச்சுருப்போம். இது சில சமயம் வழுக்கம் வைக்கும். ஆனால் வந்து வேக்கமில் வைக்கும் போல நீங்கள் பாருங்கள், உழுகாது, நல்லா இப்படி க்ரிப்பாக நின்றுக்கும். நீங்கள் எதை பிடிச்சிங்கனாலும் சரி, ஒன்றை பிடிச்சிங்கனாலுமே இது 2வது உழுகாமல் இருக்கும். அதுக்காண்டி இந்த வேக்கம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டார்ச் லைட்டோடய உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். 6 மந்த் வாரண்டி வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 20,000 வாட்ஸில் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பவர் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாயிண்ட் ஏற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பவர் பேங்க்கில் இந்த 20 வாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோகால் டிசைன் பண்ணியிருக்கோம். நான் சார்ஜர் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க, போட்டோகால் டிசைன்லன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த பவர் பேங்க் நீங்கள் போடும் போல் என்ன நீங்கள் மாடல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டோகால் காட்டும். 1. 2வது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், விவோசிசி, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃப்ளாஷ் சார்ஜிங், வேப் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறனால ஒரு நார்மல் 65 வாட்ஸ் சார்ஜரில் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக உங்கள் ஃபோன் ஏறுமோ அதே ஸ்பீடில் உங்களுக்கு இது பவர் பேங்க்கே ஏறும். மேக்ஸிமம் எந்த பவர் பேங்க் அந்த மாதிரி ஏறாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தான் ஏறும். பட் இந்த பவர் பேங்க் அப்படி கிடையாது. சார்ஜர் மாதிரி ஸ்பீடாகவும் ஏறும். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். 6 மந்த் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ் கேட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் அப்படி எல்லாரும் கையிலே இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் சராசரியாக 2 மொபைல் இருந்து
7 மொபைல் 8 மொபைல் வரைக்கும் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் ஃபோன், எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது. இன்றைக்கி சின்ன குழந்தைங்க முதல்கொண்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எதில் அதிக தேவை இருக்கோ, மக்கள் அதிகமாக எது விரும்புகிறாங்களோ அதை நம்ம ஒரு தொழிலாக பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும். இவ்வளோ தாங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ சார் சொன்ன பிரதர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம். உடனே நீங்கள் வந்து ஒரு கடை வைக்க போகிறீங்க, இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எந்த டைப்பில் நீங்கள் இந்த அக்சசரிஸ் பண்ணாலும் சரி, மொபைல் அக்சசரிஸ் அண்ணனை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்க, உங்கள் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு பதில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.